ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் வந்து திவாகர் கூட சேர்ந்துட்டார். அவர் ஆல்ரெடி சேர்ந்தார கேட்டிங்கன்னா நம்ம பிரஜனும் சேர்ந்துட்டாங்க, இப்போ சாண்ட்ராவும் சேர்ந்துட்டாங்க. 4 பேர் சேர்ந்து என்ன கையப்பிடிச்சி இழுத்தியா அந்த ஒரு செம்ம காமெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. என்னையா நடக்குது நம்ம, அதாவது இவரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் அவர் எல்லாரையும் மாற்றிட்டு இருக்கார். இப்போ எல்லாருமே வந்து கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இதுவும் ஒரு பக்கம் ஒன்று போயிட்டுருக்குப்பான்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அமித் தான் வந்து அங்கே நாட்டாம மாதிரி உட்காந்துருக்காரு. இவர் வந்து சாண்ட்ரா கைப்பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. யார்? நம்ம திவாகர். அப்போ வந்து பிரஜன் சொல்கிறார், ஐயா இவர் வந்து அந்த பொண்ணோட கைப்பிடிச்சி இழுத்துட்டாரு. அப்போ கேளுங்க அதை சொல்லும்போது அவர் வந்து என்ன கைப்பிடிச்சி இழுத்தியா அப்படி கேட்குறாரு. திவாகர் வந்து என்ன கைப்பிடிச்சி இழுத்தியான்றாரு. அப்படியே கொஞ்சமாக டெவலப்பு ஒரு இடத்துல வந்து டென்ஷன் ஆகிற, யோ உண்மையிலே கைப்பிடிச்சி இழுத்தியா சொல்லியா அப்படின்னு, என்ன கைப்பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு. கடைசியில் அவர் கத்தி வந்துட்டு அப்படியே சாய்வார். இங்கே என்ன ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, சவுண்டு கொடுக்குறாரு. யார்? நம்ம திவாகர். அப்படியே சாஞ்சிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும், மயக்கம் போட்ட மாதிரி. அவர் மயக்கம் போட்ட ஊந்தார். அப்படியே அது முடிஞ்சிச்சு. எஸ்கேப் அப்படின்ட்டு. ஏயா இந்த திவாகர், அதாவது எல்லாருமே வந்து திவாகர் வந்துட்டு வந்ததுலேருந்து ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு குறை சொல்லிட்டு, கடைசியில் எல்லாருமே ரீல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த பிக் பாஸ் வீடு. இப்போ நம்ம இவரை குறை சொல்கிறதா இல்லை குறை சொல்கிறவங்கள குறை சொல்கிறதா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியானது. ஏன்னா அவர் போக்கிலே விட்டு நம்ம இது பண்ணிட்டோன்னா அவர் பாட்டு இருந்து அதுக்கு மக்கள் என்ன ஓட்டு பண்ணுறாங்க, மக்கள் பிடிச்சிருக்கா இல்லையா, ஓட்டு வருதா இல்லைன்னு பார்த்துட்டு அவர் உள்ளே இருக்காரா வெளியே போகிறதா தெரிஞ்சிடும். தேவலாமல் அவரை போய் சீண்டு விட்டு அவரை கலாய்ச்சி அவரோட இன்னசென்ட்டை வந்து கலாய்க்கும் போது என்ன ஆகுது, அது வேறு மாதிரி அவருக்கு அது ஒரு சிம்பத்தியை கிரியேட் ஆகி கடைசியில் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வந்து கப்பை அடிக்க போகிறான்ற மாதிரி போயிடுது. அது தேவையில்லாதது. ஸோ இதுதான் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் காணாவனத்துக்கு தான் புரியல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.